ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைக்கான எபிசோட் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுன்னா, சரவணன் தீபாவோட ஃபோட்டோவை மொபைலில் பார்க்குறாரு. அப்போ கார்த்திக் வீட்டில் இருக்கிறது இந்த கீதா தானான்னு நினைக்கிறாரு. ஒரு கொலையை பண்ணிவிட்டு கார்த்திக் வீட்டில் வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்காளா, இதை உடனே கார்த்திக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், இல்லைனா இது கார்த்திக்கு பிரச்சனை ஆயிரும்னு சொல்லி கார்த்திக்கு கால் பண்ண போகும்போது ஐஸ்வர்யா சரவணனுக்கு கால் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் ஐஸ்வர்யா, என்ன விஷயமா கால் பண்ணீங்கன்னு சரவணன் கேட்க, சார் நான் உங்ககிட்ட தனியாக பேசணும்னு சொல்கிறாங்க. சரி, நான் அனுப்புகிற லொக்கேஷனுக்கு நீங்கள் வந்துருங்கன்னு சொல்லிட்டு சரவணன் ஐஸ்வர்யாவை மீட் பண்ண போகிறாரு. ஐஸ்வர்யா சரவணன் கிட்ட, சார் தீபா வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவள் சரியில்லை சார், அவள் நடந்துக்கிற விதம் எல்லாமே வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்ல, எதை வச்சு சொல்கிறீங்கன்னு சரவணன் கேட்க, சார் முன்ன மாதிரி அவள் எங்ககிட்ட பேசுகிறதெல்லாம் இல்லை, அவள் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலான்னு கேட்க, இல்லை ஐஸ்வர்யா, அவங்கக்கிட்ட விசாரிக்கும் போது அவங்க மயக்கத்தில் இருந்ததுனால நடந்தது எதுவும் அவங்களுக்கு தெரியலன்னு சொல்கிறாங்கன்னு சரவணன் சொல்கிறாரு. இந்த தீபா நெஞ்செழுத்தக்காரியாக இருக்கா, அதனால தான் இன்ஸ்பெக்டர்கிட்ட கூட நடந்தது எதையும் சொல்லாமல் மறைச்சிட்ருக்கா, அவள் என்ன பிளான் வச்சுருக்கான்னு தெரியலையேன்னு ஐஸ்வர்யா அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. அப்புறமா சரவணன் ஐஸ்வர்யா கிட்ட, நீங்கள் தீபாவை கவனமாக வாட்ச் பண்ணுங்க, அவங்க யார்கிட்ட பேசுகிறாங்க, யார் யாரை பார்க்க போகிறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாரு. சரிங்க சார்னு ஐஸ்வர்யாவும் சொல்கிறாங்க. சரவணன் கார்த்திக் கிட்ட கீதா யாருங்கிற விஷயத்த சொல்கிறாரு. அதை கேட்ட கார்த்திக் ஷாக் ஆகிறாரு. அவங்கள பார்த்தா கொலை பண்ணவங்க மாதிரி தெரியலையேன்னு சொல்ல, இங்கே பாருங்க கார்த்திக், அவங்க அக்யூஸ்டுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் அவங்கள அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது பெரிய அஃபென்ஸ்னு சரவணன் சொல்கிறாரு. சார் என் நிலமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, இப்போ நீங்கள் அவங்கள அரெஸ்ட் பண்ணியாச்சுன்னா தீபாவுக்கு என்ன ஆச்சுன்னு எல்லாருமே கேள்வி கேட்பாங்க, அப்புறமா மறுபடியும் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், எனக்கு ஒரு 5 நாள் டைம் கொடுங்க, அதுக்குள்ளே நான் தீபாவை கண்டுபிடிச்சிருவேன்னு கார்த்திக் சொல்கிறாரு. சரவணனும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. அப்புறமா கார்த்திக் வீட்டுக்கு வந்து கீதா கிட்ட பேசுகிறாரு. நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன சொல்லுங்கன்னு கேட்க, இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி தானே நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தே வந்தேன்னு கீதா சொல்கிறாங்க. நீங்கள் யாருன்னு நானே சொல்கிறேன்னு கார்த்திக் அவங்களோட பேரையும், நீங்கள் ஒரு கொலை பண்ணிட்டு இங்கே வந்திருக்கீங்க, அதுவும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டீஷியனுடைய ஃப்ரெண்டோட பையனை கொண்டுட்டு வந்திருக்கீங்க, கர்நாடகா போலீஸ்கிட்டேருந்து தப்பிச்சு வரும்போது தான் நான் உங்களை சந்திச்சிருக்கேன், உங்களை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதுக்கப்புறமா என்னோட சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு கார்த்திக் சொல்ல, ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், ஆனால் நான் பண்ணது கொலை இல்லை, அது ஒரு வதம்னு சொல்கிறாங்க. என்னன்னு கார்த்திக் கேட்க, நடந்த கதையை கீதா சொல்கிறாங்க. நான் பெங்களூரில் பெரிய பிஸ்னஸ் விமன், எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா, அவள் பேர் தியா, அவளை அந்த பொலிட்டீஷியனுடைய ஃப்ரெண்டோட பையன் ரேப் பண்ணி கொன்னுட்டான், அதனால தான் நான் அவனை குத்தி கொன்னேன்னு சொல்ல, நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது உங்கள் பக்கம் நியாயம் இருக்கதா எனக்கு தோணுது, அதனால என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் உங்களுக்கு பண்ணுறேன், ஒரு 5 நாள் நீங்கள் பொறுத்துக்கோங்க, எப்படியாவது நான் தீபாவை கண்டுபிடிச்சிடுறேன்னு சொல்ல, தீபாவை நீங்கள் கண்டுபிடிக்கலைன்னா நான் என்ன பண்ணுறதுக்குன்னு கீதா கேட்குறாங்க. இல்லை, தீபா உயிரோடு இருப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது, நான் கண்டிப்பாக அவங்கள கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு கார்த்திக் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அப்புறமா தீபாவை காட்டுறாங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு டாக்டர் வராங்க. அங்கே அடிபட்டு மயக்கத்தில் இருக்கக்கூடிய தீபாவை பார்த்து இது யாருன்னு கேட்க, இவங்க மலையிலேருந்து கீழே விழுந்திருக்காங்க, நான் கூட்டிகிட்டு வந்து என்னால் முடிஞ்ச ட்ரீட்மெண்ட்டை பண்ணியிருக்கேன், ஆனாலும் கண்ணை திறக்க மாட்டேங்கிறாங்க, என்னாச்சுன்னு பாருங்கள் டாக்டர்னு ஒரு லேடி சொல்ல, டாக்டர் தீபாவை செக் பண்ணுறாங்க. இதோட எபிசோட் ப்ரோமோ முடியுது.